ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனை எப்போது தெரியுமா? 16-17 வயதில் கேது தசையின் தாக்கத்தால் உங்கள் மறைந்திருந்த திறமைகள், கலைநயம் மற்றும் உளவுணர்வு வெளிப்படத் தொடங்கும். ஆனால் மன அமைதி குறைவு, குழப்பம், பதட்டம் ஆகியவை உங்களை சற்று தடுமாறச் செய்யலாம். அதன்பின் 21-22 வயதில் சுக்கிரனின் அருளால் முதல் வேலை, சமூக மரியாதை, தனி அடையாளம் போன்ற நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதே சமயம் உறவுகளில் குழப்பம், எதிர்பாராத மனநிலை மாற்றங்களும் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. 24 வயதில் குருவின் அனுக்கிரகம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வையும் வளமையும் தரும். ஆனால் அந்த நேரத்தில் ஆழமாக யோசிக்காமல் முடிவுகள் எடுத்தால் கிடைத்துள்ள முன்னேற்றம் நிலைத்து நிற்காமல் போகலாம். 25-27 வயதில் காதல், திருமணம், குடும்ப முடிவுகள் உருவாகும். மனநிறைவு கிடைக்கும். ஆனால் பொருளாதார பொறுப்புகள் அதிகரிப்பதால் மன அழுத்தமும் ஏற்படும். 28-29 வயது சனி சோதனை. வேலை அழுத்தம், உடல்நலம், உறவுகள் மூன்றிலும் சவால்கள் வரும். இந்த பருவத்தை கடக்கிறவர்கள் மன உறுதி மிக அதிகமாகி வாழ்க்கை பாதை தெளிவாகும். 30-32 வயதில் தொழில் திசை முழுவதும் மாறும். புதிய வேலை, பதவி உயர்வு, தொழில் தொடக்கம் எல்லாம் நடக்கும். ஆனால் மன அழுத்தம் மற்றும் பணச்செலவு கூடும். 35-36 வயதில் ரிஷப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய உயர்வு வரும். சொத்து சேர்ப்பு, நிதி முன்னேற்றம், குடும்ப நிலை உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு வரும். ஆனால் பொறுப்புகள் பெருகுவதால் உளைச்சலும் கூடும். 42 வயதில் சூரிய தசை வலுப்பெறும் போது உங்கள் குரல், செல்வாக்கு, சமூக மதிப்பு ஆகியவை உச்சத்துக்கு செல்லும். ஆனால் அத்துடன் குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தை சமநிலைப்படுத்துவது அவசியம், இல்லையெனில் மனக்கசப்புகள் தோன்றலாம். 48 வயதில் சந்திரன் மன அமைதி, குடும்ப ஸ்திரத்தன்மை, உணர்ச்சி சமநிலையை தரும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. 54 வயதில் ஆன்மீக வளர்ச்சி, கர்ம நிவர்த்தி, அமைதி உருவாகும். ஆனால் பழைய எண்ணங்களை பிடித்துக் கொண்டால் மன தனிமை வரலாம். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாக வளர்ந்தாலும் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு திருப்பு முனையும் அவர்களை மேலும் உயர்த்தும் வலிமையான படிக்கட்டாக மாறுகிறது.